Best marriage invitations designs in India. India. Wedding photo shoot studios in India. துளசி, துளசி, இந்த பாலை குடிச்சிட்டு அப்புறமா வேலை பாரு. ஏய், ஏண்டி காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஆபீஸ்ல வேலையை தானே பாத்துட்டு வர? இங்க வந்ததும் இப்படி கண்ணு முழிச்சு வேலை பார்த்துட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்குடி ஆகும்? நல்லா தூங்கி எந்திரிச்சு காலையில நீ இந்த வேலை பார்க்கலாம்ல. அம்மா, இது எனக்கு கிடைச்சிருக்கிற ஒர்க் இல்ல, வாய்ப்பு. நாளைக்கு நடக்க போற மீட்டிங்ல என்ன நம்பி பிரசன்ட் பண்ண சொல்லி எம்டி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதுல நான் ஜெயிச்சே ஆகணும். அப்படி ஜெயிக்கிறதுல ஆபீஸோட வளர்ச்சி மட்டும் இல்ல, என்னோட தன்மானமும் அடங்கியிருக்கு. அதனால எனக்கு இப்போ தூக்கமே வராதுமா. நீ போய் தூங்கு. ஏண்டி, நீங்க கண்ணு முழிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு எப்படி தூக்கம் வரும்? நீ வேலைய பாரு. நான் உனக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நானும் கூடவே இருக்கேன் துளசி. அம்மா, அது உனக்கு செட் ஆகாது. எனக்கு ஒர்க் முடிய எப்படியும் 1-2 ஆயிடும். அது வரைக்கும் நீ முடிச்சிட்டு இருப்பியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ போய் தூங்கு. பரவாயில்ல துளசி, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் முடிச்சிட்டே இருக்கேன். இல்லம்மா, வேணாம். நீ எனக்கு ஒரு ஃபிளாஸ்க்ல காஃபி போட்டு கொடுத்துட்டு தூங்கிடு. நாளைக்கு நீ தான் என்ன 6 மணிக்கு எழுப்பணும். நான் டயர்ல தூங்கினாலும் தூங்கிடுவேன். அப்படியா? ஆமாம்மா, நான் பாட்டுக்கு டைம் தெரியாம தூங்கிட்டா இப்ப கண் முழிச்சு பண்றது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். சரிடி. துளசி, இந்தாமா, இதுல காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன், குடிச்சிடு. சரிம்மா. ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். சீக்கிரம் முடிச்சிட்டு தூங்குமா. நான் பாத்துக்கிறேம்மா, நீ போ.
ஐயோ, மணி 8 ஆயிடுச்சே. துளசி வேற 6 மணிக்கெல்லாம் எழுப்ப சொன்னாலே. துளசி, ஏய், இன்னுமா நீ வேலை பார்த்துட்டு இருக்க? நைட்டு தூங்கவே இல்லையா? மணி காலையில 8 ஆயிடுச்சுடி. அம்மா, ஃபர்ஸ்ட் நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து பாரு. நான் தூங்கி எழுந்திருச்சு ஃப்ரெஷ் ஆகி ரெஃபரன்ஸ் வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன். அட ஆமா. சாரி துளசி, நீ 6 மணிக்கெல்லாம் எழுப்ப சொன்ன. நானும் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டேன். அசந்து தூங்கிட்டேன்டி. பரவாயில்லம்மா, விடு. சரி, நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்னங்க இது, நீங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரீங்க? ஆமா, நீங்க எப்ப எந்திரிச்சீங்க? நீ தூங்கிட்டு இருக்கும்போது நான் எழுந்திருச்சேன். எனக்கு முன்னாடியே நீங்க எந்திரிச்சிருந்தா என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல. உன்னை எழுப்பலாம் தான் வந்த சிவகாமி. நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா, அதான் எழுப்பல. உனக்கும் காஃபி போட்டு வச்சிருக்கேன் கிச்சன்ல. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போய் குடிச்சிருந்தேன். அம்மா, அப்பா காஃபி மட்டும்தான் போட்டாரு. டிஃபன் நீதான் பண்ணணும் என்ன? சரிடி, 1 ஹவர்ல டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். அம்மா, எனக்காக அவசர அவசரமா பண்ண வேண்டாம். அப்பாக்கு மட்டும்தான் பொறுமையா பண்ணி கொடு. ஏண்டி, அப்போ உனக்கு? துளசிக்கு நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிட்டேன் சிவகாமி. இப்ப வந்துரும். அவ ஆபீஸ் போய் சாப்பிட்டுப்பா. ஹோட்டல் எல்லாம் ஒன்னும் வேண்டாங்க. வீட்ல தோசை மாவு இருக்கு, நான் 2 தோசை ஊத்தி கொடுக்கறேன். சிவகாமி, உன் பாசத்தை காட்டுறதுக்கு நேரம் இது கிடையாது. நேத்து துளசி சொன்னால இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு. அவ டைமுக்கு மீட்டிங் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வரட்டும். அப்புறம் பாசத்தை சாப்பாட்டுல காட்டு. துளசி, உனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சா? ஆமாம்மா. ஓகேம்மா, ஓகேப்பா, நான் கிளம்புறேன். பாத்து பாத்து. ஹாய் அப்பா, வாங்கப்பா. என்னம்மா, மீட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ண ரெடி ஆயிட்டியா? உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? சிவகாமி நேத்தே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாமா. சொல்லிட்டு அப்படியே உன்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணும்னு வீட்டுக்கும் வர சொல்லிட்டான். அதான் வந்தேன். ஆல் தி பெஸ்ட் துளசி. தேங்க் யூப்பா. அப்பா, ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. வாங்கப்பா. எதுக்குன்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா, நல்லா இருக்கு. அம்மா, நீயும் என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருமா, நல்லா இரு. துளசி, நீ நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்குமா? கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. கிளம்பு. சரிப்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அம்மா, நான் கிளம்புறேன். பாய் 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 பாய். துளசி, நான் வந்து டிராப் பண்ணிட்டோமாமா? வேணாம்ப்பா, நானே பாத்துக்கிறேன். பாய் பாய் பாய். பைரவி, இன்னைக்கு நம்ம பொண்ணுக்கு முக்கியமான நாள். ஆபீஸ்ல அவளோட ப்ரமோஷனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற நாள். இன்னைக்கு நடக்க போற மீட்டிங்ல துளசி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி காம்படிஷன்ல ஜெயிச்சு எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும். நீதான் அவ கூட இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். சூப்பர்ப்பா. அது எப்படிப்பா? அம்மா யாரால இறந்தாங்களோ அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி அவங்க கிட்டே வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்க? ஆமா, உங்களால எப்படிப்பா இப்படி இருக்க முடியுது? எல்லாத்தையும் மறந்து துளசிக்காக நீங்க வேண்டிக்கலாம். ஆனா அம்மா எதையும் மறக்கவும் மாட்டாங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா துளசி செஞ்சத அம்மாவோட ஆத்மா என்னைக்குமே மன்னிக்காது. நீங்க வேணா பாருங்கப்பா, இன்னைக்கு துளசி மீட்டிங்ல அவமானப்பட போறா. பெர்ஃபார்ம் பண்ண முடியாம
திணறி அசிங்கப்பட போறேன். நீ நினைக்கிறது நடக்காத விஷயம். மீட்டிங்ல இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? துளசியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாரும் கைத்தட்ட போறாங்க. அப்படியெல்லாம் நடக்காதுப்பா. எல்லார்கிட்டையும் கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு அவளுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வரலப்பா. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் கைத்தட்டல் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாதுப்பா. ஒரு ஏமை வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா அந்த காரியத்தை நடத்தி முடிப்பாங்க பாரு, அவங்களும் கைத்தட்டல் வாங்குவாங்க. துளசி கைத்தட்டல் வாங்குவா. அதை வேடிக்கை பார்த்துட்டு வந்து சொல்லு. சொல்றேன். அசிங்கப்பட்டு எப்படி அழுவுறான்னு வந்து சொல்றேன். இத பாரு, துளசியோட உண்மையான பாசம் உங்க அம்மாவுக்கு தெரியும். அவ துளசிய 4 பேருக்கு முன்னால அழ வைக்க மாட்டான். பைரவியோட ஆசீர்வாதம் துளசிக்கு எப்பவும் இருக்கும். மீட்டிங் தானே போற, அங்க அதை கண் கூட பார்ப்பேன். அதையும் பார்க்கலாம்ப்பா. மாமா, என்ன மாமா, பெரிய மாமா சொல்ற மாதிரி இன்னைக்கு நடக்க போற மீட்டிங்ல துளசி பெர்ஃபார்ம் பண்ணி எல்லார்கிட்டயும் கைத்தட்டு வாங்கிடுவாளா? அட நீ வேற கணக்கா. எங்க அப்பா தான் நடக்க போற மீட்டிங்கை பத்தி எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்காருன்னா நீயும் முட்டாள் மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. நாங்க இன்னைக்கு அட்டன் பண்ண போறது சாதாரண மீட்டிங் இல்ல. தமிழ்நாட்டுல டாப் மோஸ்ட் கம்பெனியோட நடக்க போற மீட்டிங். அந்த மீட்டிங்ல எல்லாம் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணி துளசியால பேசிட முடியாது. அப்பா கிட்ட இப்ப நான் சவால் விட்ட மாதிரி அவளால யாருகிட்டையும் ஒரு சின்ன ஐடியாக்கு கூட கைத்தட்டல் வாங்க முடியாது. இன்னைக்கு துளசி மண்ணை கவ போறது கன்ஃபார்ம். மாமா மாமா, அப்படின்னா துளசி மீட்டிங்ல மண்ணை கவி அவமானப்படுறத நான் பார்க்கணும் மாமா. என்னையும் உங்க கூட கூட்டு போறீங்களா? அவுட் சைட் பர்சன் வரதுக்கு மீட்டிங்ல அலோடு இல்ல கனகா. ஏன் அவுட் சைட் பர்சன் சொல்றீங்க? உங்க சைடுன்னு சொல்லுங்க மாமா. வார்த்தையில சொன்னா போதுமா? எம்டி பெர்மிஷன் கொடுக்கணும். அதை எப்படியாவது வாங்கி கூட்டிட்டு போங்க மாமா. ஆசைப்பட்டு தானே கேக்குறேன். அப்படியெல்லாம் வாங்க முடியாது கனகா. வேணும்னா நீ இவ்வளவு ஆசைப்படுறீல்ல, துளசி அவமானப்படுறத நான் வீடியோ எடுத்துட்டு வந்து காட்டுறேன். நீ பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோ. ஓகே மாமா. சரி, நான் வரேன். இன்னைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங் சாதாரண மீட்டிங் இல்ல. நம்ம கம்பெனியோட பொசிஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய மீட்டிங் இது. துளசி, இந்த மீட்டிங்ல 100% பெஸ்ட்டை கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கறேன். இந்த மீட்டிங்ல கிடைக்கிற ஸ்டார் வேல்யூவை வச்சுதான் நம்மளோட தரத்தை மக்கள் எடை போடுவாங்க. சொசைட்டில இருக்கிற பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ், பொலிட்டீசியன்ஸ், சினிமா செலிபிரிட்டிஸ், விஐபிஸ்னு பல கிளைண்ட்ஸ் அவங்க ஃபங்க்ஷனை நம்மளை நம்பி கொடுப்பாங்க. அதை மைண்ட்ல வச்சுட்டு பண்ணுங்க. சரிங்க சார். துளசி, உன்னோட முழு பொட்டன்சியலையும் பயன்படுத்தி மீட்டிங்கை சக்சஸா முடிச்சிட்டு வெற்றியோட திரும்பி வாமா. ஆல் தி பெஸ்ட் துளசி. தேங்க் யூ சார். வெல்கம். கண்டிப்பா நம்ம கம்பெனி தான் வின் பண்ணும். ஓகேமா. துளசி, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் கா. துளசி, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். வாழ்த்துக்கள் துளசி. தேங்க் யூ கா. வாழ்த்துக்கள் துளசி. தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் தேங்க் துளசி. யூ. துளசி, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். விஸ்வா, 2 பேரும் எப்படி போறதா பிளான் பண்ணிருக்கீங்க? நான் பைக்ல போயிடுவேன் சார். அப்போ துளசி? சார், நான் ஆட்டோல வந்துடுறேன். வாட்? என்ன சொல்றீங்க விஸ்வா? நீங்க போறது முக்கியமான மீட்டிங். நீங்க எதுவும் கார் அரேஞ்ச் பண்ணலையா? என்ன விஸ்வா, லாஸ்ட் மினிட்ல இப்படி பண்ணிட்டீங்களே. ஒரு நிமிஷம்.
டிரைவர், நீங்க என்ன பண்றீங்க? கீழே விஸ்வாவும் துளசியும் வருவாங்க. அவங்கள கூட்டிட்டு வலசரவாக்கத்துல மீட்டிங் இருக்கு, அங்க போயிட்டு வந்துருங்க. சரியா? ரைட், ஓகே. விஸ்வா, என்னோட கார் இருக்கு, நீங்க 2 பேரும் அதுலயே போயிருங்க. சார், அப்போ உங்களுக்கு? எனக்கு வீட்ல இன்னொரு கார் இருக்கு, அது வந்துடும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். துளசி, விஸ்வா 2 பேரும் வெற்றியோட திரும்பி வாங்க. என்னோட வாழ்த்துக்கள். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். அண்ணே, போலாம். என்னமோ நீயே ஜெயிக்க போற மாதிரி சின்சியரா ரெஃபரன்ஸ் வீடியோவை பார்த்துட்டு இருக்கியா? இப்ப பாரு. இப்படியே போனா எப்படின்னு? மீட்டிங்க்கு போக போறோம். ஒரு குத்துப்பாட்டு போட்டா டென்ஷன் போகும்ல? அப்படியா சார்? ஆமாண்ணே, போடுங்க. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிறுக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிறுக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்சா போட்டுடுவோம்ல. இவனுக்கு ராஜா பாண்டா, எனக்கு ராஜா பாண்டா ஆளுங்க. எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. எனக்கு ராஜா பாண்டா ஆளுங்க. எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க.